குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 5/4/2026 ஞாயிற்றுக்கிழமை, விசாகம் நட்சத்திரம். 2க்கு உடையவன். இந்த 2ஆம் இடம் எவைகளை சொல்லும்? கல்வியை சொல்லும், வாக்கு பேச்சை சொல்லும், சேரும் செல்வத்தை சொல்லும். சில நூல்கள் இதை குடும்பஸ்தானம் என்று சொல்லுவதும் உண்டு. ஆனால் இந்த வாக்குஸ்தானம், தனஸ்தானம், இந்த இரண்டும் தான் அதி முக்கியம். இந்த ஸ்தானத்தை வைத்து இந்த ஸ்தானத்தில் உள்ளவன் எங்கே இருக்கிறான், அந்த 2ஆம் இடத்திற்கு எங்கே இருக்கிறான், இதை பார்த்து நடுவில் அவர் அனுபவிக்க இருப்பதை சொல்லும். அந்த இடம் லக்கினத்திற்கு எந்த இடம் என்று பார்த்து அந்த இடத்தை வைத்து நிலையான அனுபவத்தை சொல்லும். ஆக ஒரு பாவாதிபதி அந்த பாவத்திலிருந்து எத்தனையாவது பாவம் என்பதையும் பார்க்க வேண்டும், லக்கணத்திற்கு அது எந்த இடம் என்றும் பார்க்க வேண்டும். அந்த பாவத்திற்கு பார்க்கும் இடம் இடையில் நடக்கும் சம்பவங்களை சொல்லும். லக்கணத்திற்கு அந்த இடம் கடைசியில் அதன் முடிவை சொல்லும். இது எல்லா பாவங்களுக்கும் பொருத்தமான ஒன்றுதான். இந்த 2ஆம் பாவம், இந்த 2ஆம் பாவத்திற்கு உடையவன் நல்ல ஸ்தானத்தில், சுபஸ்தானத்தில் அமர்ந்து, இப்பொழுது சில நேரங்களில் லக்கணத்திற்கும் அந்த பாவத்திற்கும் நல்ல இடமாக இருக்கும். சில நேரங்களில் பாவத்திற்கு பார்த்தால் 8ஆம் இடம், லக்கணத்துக்கு என்று பார்த்தால் 9ஆம் இடம் என்று வரலாம். அப்படி இருந்தால் கல்வி ஸ்தானம் பாவத்திற்கு 8இல் இருக்கிறது, ஆனால் லக்கணத்திற்கு 9இல் இருக்கிறது. கல்வியில் பட்டம் இல்லை, பட்டப்படிப்பு இல்லை, ஆனால் புத்திசாலி. இப்படித்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த 2ஆம் பாவாதிபதி யாருடைய நட்சத்திரம் பெற்று எந்த இடத்தில் அமர்ந்தானோ அதை பொறுத்து அவரது பேச்சு எப்படி இருக்கும். யாருடைய நட்சத்திரம் பெற்றான்? ஒருவேளை செவ்வாய் சனி நட்சத்திரம் பெற்றான். அந்த ஜாதகத்திற்கு அந்த செவ்வாய் சனி நல்லவனா கெட்டவனா என்று பார்க்கக்கூடாது. அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இயல்பான இவர்களது குணம் என்ன? செவ்வாய் என்றால் கோபம், சனி என்றால் சற்று மாற்றி பேசுவது, மிகைப்படுத்தி சொல்லுவது, இல்லாததையும் சொல்வது என்று ஆகும். இதையும் நாம் பார்க்க வேண்டும். இத்தனையும் பார்த்து முடித்த பிறகு யார் பார்க்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். எல்லாம் நல்லபடியாக அமர்ந்து 6க்குடையவன், 8க்குடையவன், விரையாதிபதி, இவர்கள் யாராவது ஒருவர் பார்த்தால் நஷ்டத்தையும் அனுபவிப்பார். அப்படி என்றால் நஷ்டமும் நடக்கும், பின்னால் லாபமும் கிடைக்கும். ஆக நடுவில் ஒரு நஷ்டம் இவர் அடைவார். ஆக 2ஆம் இடம் எல்லா இடங்களையும் யார் பார்க்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். நல்ல ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். அவர்கள் ஏறிய நட்சத்திரத்து அதிபதி யார், அவர் எங்கே இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். இப்படியெல்லாம் பார்த்து கல்வி, பேச்சு, பணம், இந்த பணம் இந்த 2ஆம் இடத்திற்கு பார்க்கும்போது குருவுக்கு 2ஆம் இடமும் பார்க்கப்பட வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அதையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அன்பர்களே, பொதுவாக பார்த்தால் 2ஆம் இடத்து அதிபதி அந்த அளவுக்கு கெட்டுப்போகாது இருந்தாலே போதும், நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு. கெட்டு போயிருந்தால்தான்
அதற்கு உண்டான கஷ்டங்களை அந்த திசை வரும்போது அனுபவிப்பார். இனி எந்தெந்த நட்சத்திரத்து அன்பர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாக இருக்கும் பார்ப்போம். கேட்டை, பூராடம், சதயம், உத்திரட்டாதி, பரணி, ரோஹிணி, திருவாதிரை, பூசம், ஆயில்யம், பூரம், அஸ்தம், சுவாதி. இந்த நட்சத்திரத்து அன்பர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, உங்கள் எண்ணம், உங்களது லட்சியம், நெடுநாள் லட்சியம் இன்று நிறைவேறும். ரிஷபராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி நஷ்டம், மறுபாதி லாபம். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் செய்ய இருப்பது நல்ல செயல். அந்த செயலுக்கு ஒத்துழைப்பும் வருகிறது. இதனால் நற்பெயரும் கிடைக்கிறது. கடகராசி அன்பர்களே, செய்ய வேண்டிய ஒரு வேலையை செய்ய வேண்டிய முறையில் செய்தால் நல்லது நடக்கும். இன்று உங்களுக்கு கஷ்டம் தீருகிறது. வரவேண்டிய நன்மை விரைவாக வருகிறது உங்கள் செயலால். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய உங்கள் முயற்சி புத்திசாலித்தனமாக செய்யும் ஒரு முயற்சி. அடுத்தவர் பேச்சை கேட்டு அதில் இருக்கும் நியாயத்தை உணர்ந்து அதன்படி நடந்து வெற்றி. கன்னிராசி அன்பர்களே, மதிப்பு கூடும் நாள். பேச வேண்டிய ஒன்றை பேச வேண்டிய முறையில் பேசி அதை யாரிடம் பேச வேண்டுமோ அவரிடம் பேசி ஒரு நல்ல மதிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள். துலாம் ராசி அன்பர்களே, இந்த பக்கம் ஒரு யோசனை, இந்த பக்கம் ஒரு யோசனை, எதிர்த்தரப்பிலிருந்து ஒரு யோசனை, நாலாபுறங்களிலிருந்தும் 4 விதமான யோசனைகள் உங்களுக்கு சொல்லப்படுகின்றன. இதனால் எந்த முடிவை எடுப்பது என்ற ஒரு தத்தளிப்பு, தடுமாற்றம் ஏற்படும். கவனம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் பேச்சாகட்டும் செயலாகட்டும் இன்றைய தினம் சற்று வினோதமாக தெரிகிறது. ஏன்? உங்களது எண்ணம் நாளைய தினம் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதால் அப்படி இருக்கிறது. மொத்தத்தில் உங்களது செயல்கள் வெற்றியை கொடுக்கும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களது முயற்சி, உங்களது திறமை, முழு திறமையை காட்டுகின்றீர்கள். விளைவு உச்சக்கட்ட லாபத்தை பெறுகின்றீர்கள். இரண்டுமே உச்சம். உங்களது செயலும் அதிதீவிரம், லாபமும் அமோகம். நல்ல நாள். மகர ராசி அன்பர்களே, வார்த்தையில் உறுதி அவசியம். அப்படி உறுதி இல்லாது போனால் சில நேரங்களில் கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போகலாம். அப்படி நடப்பதற்கு இன்று வாய்ப்பு இருக்கிறது.
எனவே பேச்சில் உறுதியில் கவனம். கும்பராசி அன்பர்களே, எந்த வார்த்தையை சொன்னால் யாரும் எதிர்த்து ஒன்றும் பேச முடியாதோ அந்த வார்த்தையை இன்று நீங்கள் பேசி எந்த அளவு லாபம் பெற வேண்டுமோ அந்த லாபத்தை பெற்றுக்கொள்ளும் நாள், நல்ல நாள். மீனராசி அன்பர்களே, நீங்கள் எடுத்த காரியம் இன்று வெற்றியை கொடுக்கும். சற்று தாமதமாக கொடுத்தாலும் கொடுக்கும். மேலும் ஒரு புது அணுகுமுறையை இன்று நீங்கள் கையாள இருக்கின்றீர்கள். நல்ல நாள் அன்பர்களே. இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.